ஒரு 25 வயசுக்குள்ள இருக்க பையன் போய் வீட்டுல எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்டா, ஐயோ அப்போ வெடிக்கும் பாருங்க வீட்டுல ஆட்டோமிக் பாம். ஹிரோஷிமா நாகசாக்கி வரைக்கும் கேட்கும். ஒரு 21 வயசுக்கு மேல இருக்கிற பையன் தைரியமா வீட்டுல போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கறான் அப்படின்னா, உண்மையாலுமே அவன் ரொம்ப நல்ல பையன். நீங்க உங்க பையனை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க. காமனான பசங்க பண்ற மாதிரி அவுட்டிங் டர்ட்டிங் ஃபிளர்ட்டிங்லாம் அவன் பண்ணலையே. தைரியமா வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி தானே கேட்கறான். அதே மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுல தைரியமா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட எனக்கு இவனை பிடிச்சிருக்கு அவனை பிடிச்சிருக்குன்ட்டு தைரியமா சொல்றா அப்படின்னா, உண்மையாலுமே அவன் நல்ல பொண்ணு தான். நீங்க உங்க பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க. உங்க பொண்ணு வந்து இந்த மாதிரி சொல்றா அப்படின்னா, தயவு செஞ்சு உங்க காது திறந்து அவ சொல்ல வரத கேளுங்க. அவ எந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்றாலோ அந்த பையனை கூப்பிட்டு வச்சு பேசுங்க. அந்த பையனை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுங்க. என்னப்பா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா, நல்லா பாத்துப்பியான்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா கேளுங்க. ஒருவேளை அவன் கான்பிடன்ட் ஆமா அங்கிள் நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா அவன் குடும்பத்தை கூட்டு வர சொல்லுங்க. அப்புறம் அவனை பத்தி சரௌண்டிங்ல விசாரிச்சு பாருங்க. கெட்ட பழக்கம்லாம் இல்லாத நல்ல பையனா இருந்தானா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஒருவேளை நீங்க இன்டர்வியூ எடுக்கும் போது, ஆக்சுவலி அங்கிள் நான் ஷெட்டிலைட் பண்ணலான் இருக்கேன், எங்க அப்பா அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி குழப்புனானா, கொப்பம் அவனை வந்த வழியா ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிருன்னு அவன் கழுத்த மாட்டில அடிச்சு துரத்தி விட்டுருங்க. அப்புறம் இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. ஒரு பொண்ணு தன்னை விட வயசுல சின்ன பையனை ஆசைப்பட்டா அப்படின்னா, ஐயோ உன்னை விட வயசுல சின்ன பையன் சொல்லி அப்படியே பேரிகேட்லாம் வச்சு அந்த ரிலேஷன்ஷிப்பை தடுப்பாங்க. இப்ப வயசு கம்மியா இருந்தா என்ன, அவனும் ஆம்பளை தானே. இந்த வயசு பிரச்சனையை காட்டி உங்க பெண் குழந்தைகளுடைய ஆசையை தடுக்காதீங்க. என்ன பையனுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், அவன் கான்பிடண்டா இருக்கணும், சேம் டைம் குடிகாரனா இருக்கவே கூடாது. நான் கடைசியா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த குடிகாரனுக்கு கல்யாண ஆசை வரவே கூடாது. ஏன்னா குடி மேல ஆசை இருக்கிறவனுக்கு குடும்பத்தை ஒழுங்கா நடத்தணுங்கிற ஆசையே வராது.